வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் நிதிஷ். ஹாய் NR18 ஃபேமிலி. இந்த எபிசோட் நம்ம எங்கே போகிறோம் என்ன எதுன்னு உங்களுக்கு பைக் ஓட்டோட சொல்கிறேன். வீடியோக்குள்ள போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் விஷயம் உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்க, வாங்க அப்படியே நம்ம கதைக்கு ஆரம்பிக்கலாம். பாருங்க, குரல் குட்டி பாருங்க. ஆயிடா செல்லம். ஐயோ செல்லம் அப்படின்ட்டு போயிட போகுதுங்க. போன வாட்டி கொடைக்கானல் நல்லா மாட்டிருப்போம் நம்ம பைக்கில் போயிட்டு இருக்கும்போது. நம்ம பைக்கு அங்கே தான் இருக்குது. போன எபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பைக் அங்கே தான் நிறுத்தி வச்சுட்டு வந்துருக்கோம். பைக் எடுத்து நம்ம அப்படியே கதைக்க ஆரம்பிச்சிடலாம். ஐயோ குரங்கு குட்டிஸ் தான் வருது. ஸோ யாரோ குரங்கை விரட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த குட்டி குரங்கை பாருங்கள் கீழே, அது அப்படியே அவங்க தாயை பிடிச்சிட்டே தொங்குதுங்க அப்படியே. இப்போ டேரெக்டாக நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூமுக்கு போகிறோங்க. இப்போ நம்ம லக்கம் ஃபால்ஸ்லேருந்து எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மூணார் போயிட்டுருக்கோங்க. இப்போ நம்ம மூணார்லேருந்து கீழே இறங்கி தான் நம்ம லக்கம் ஃபால்ஸ் கவர் பண்ணோம். ஸோ லக்கம் ஃபால்ஸ் கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. ஸோ அதனால் லக்கம் ஃபால்ஸ் கவர் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம சில பிளேசஸ்லாம் கவர் பண்ணோங்க மூணார் உள்ளது. ஸோ எனக்கே என்ன பிளான் தெரில. ஸோ எந்த பிளேஸ் நல்லா இருக்கோ நம்ம போய் அதை போய் ஃபஸ்ட்டு கவர் பண்ண வேண்டியதான். ஓகே வாங்க ஃபாஸ்ட்டாக போகலாம். ஆஹா, ஏறுமா யாரும் வரல ஏறிடலாம். ஒரு பிரச்சனை இல்லைங்க. கரெக்டாக கார்னரிங் பண்ணணுங்க. கரெக்டாக ஏறணும், அதே மாதிரி கரெக்டாக பழக்கணுங்க. வீடியோ மூட் ஃபுல்லாக ஹைப்பர் ஸ்மூத்து வச்சுட்டேங்க. ஜாலியாக இருக்குப்பா, ஃபுல்லாக சாய்ச்சி வளைக்கிறது. டயர் நம்ம புது டயர் மாற்றிருக்கனால நல்ல செம்ம கிரிப்பாக இருக்குங்க. MRF செம்ம ஆசம் வியூ. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாமா? இங்கேருந்து சல்லுன்னு போகணுதாங்க. சும்மா பேக் பிரேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க கார்னரிங் பண்ணுறதுக்கு. ஸோ பேக் பிரேக் இல்லைன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சரியான கட்டுங்க. ஆஹா, பூக்கள் பூக்கும் தருணம் மாறுயிரே பார்த்ததாலும் இல்லையே உணரும் காலை பொழுது. ஷோ சரியான கார்னரிங். எவ்வளோ சாய்ச்சிடும் பாருங்க. நம்ம ஃபுல்லாக கால் தரையில் போகிற அளவுக்கு சாய்க்கிறேங்க நான். சரிங்க, இங்கே எப்படி சாய்ச்சி பார்ப்போமா? இங்கே வேணாம் இங்கே வர சாய்க்க வேண்டாம். நம்ம நல்ல டேனில் போய் சாப்பிடு. இங்கே சாய்க்கலாங்க. ஆஹா, உடம்பு நல்லா பெண்ட் பண்ணாலே போதுங்க. நல்லா இங்கே கற்றுக்கணும். நல்லா நம்ம வண்டி நல்லா சாய்ச்சி ஓட்டுறதுக்கு. சரியாக சாய்ச்சி ஓட்டுறாங்க. சும்மா சல்லுன்னு போகண்டதாங்க. கதை போமா தோ அதான் கதைச்சிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம சிங்கிள் ஹேண்டில் ஸ்லோவாக ஓட்டிகிட்டு இருக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வேகமாக போக வேண்டாம். நம்ம ஆல்ரெடி சிங்கிள் ஹேண்டில் ஓட்டுறோமா. ஸோ வேகமாக போக வேண்டாம். ஓகேவா? போகிறேன்னா போய்டுவாங்க. கீர் ஓடி போகிறேன்னா குயிக் ஷிஃப்ட்டில் தாங்க போடுறேன். அது லைட்டாக சோப் பண்ணிட்டு லைட்டாக குயிக் ஷிஃப்ட்டில் போட்டுருங்க. நான் கிளச்சே பிடிக்கலைங்க. இப்போ கிளச்சை பிடிக்காமல் ஓட்டுறதுக்கு பழகிட்டு இருக்கேங்க. ஸோ எப்படி நான் ஓட்டுறேன்னா பேக் பிரேக்கிங்கில் தாங்க ஓட்டிகிட்டு இருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? அப்படியே பேக் பிரேக் பிடிச்சிட்டு கொஞ்சம் ஆக்சிலேட்டர் திரும்பி பிடிச்சிட்டா கரெக்டாக இருக்கும். கிளச்சு இல்லாமல் தாங்க ஓட்டிகிட்ருக்கேன். பட் ஆனால் கிளச்சு வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் இப்போ நான் கிளச்சு இல்லாமல் ஓட்டுறது பழகிட்டு இருக்கேங்க. திருவிட்டு கொஞ்சம் பேக் பிரேக்கிங் வச்சா கொஞ்சம் ஸ்லோ ஆகும். கிளச்சே பிடிக்க தேவையில்லைங்க. என்ன கொஞ்சம் பெட்ரோல் அதிகமாக ஓடும். அதுக்கப்புறம் நம்ம ரேஸில் வச்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்போ தான் நம்ம நிற்காது. அப்படியே ரேஸில் வச்சு ஏறலாம் பாருங்கள். நம்ம ரேஸில் வச்சு ஏறலாம் பாருங்கள். அது தெரியுதா அவங்களுக்கு? ரேஸில் வச்சு ஏறினா ஒன்றுமே ஆகாதுங்க. ஆஹா, சூப்பராக மோட்டோ லைக் பண்ணிட்டு போய்ட்டுருக்கோங்க. ஜாலியாக இருக்குல்லங்க. இப்போ நம்ம ஒன் ஹேண்ட் ட்ரைவ் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னொரு ஹேண்டில் மொபைல் இருக்குது. அந்த ஹேண்ட் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஹேண்டில் பாரில் லைட்டாக அப்படியே டச்சிங்கில் வச்சுருக்கேங்க. ஆஹா, செம்மையாக இருக்குங்க. ஜாலியாக மோட்டோ ஒர்க் பண்ணிட்டு போயிட்டுருக்கோங்க. நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா ரூம் போயிட்டுருக்கோங்க. நம்ம ரூம் போயிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம ரைடிங் கேஸ்லாம் போட்டுட்டு நம்ம மூணாரில் கொஞ்சம் ட்ரெக்கிங் பிளேஸ்லாம் இருக்கும். ஸோ அங்கே நம்ம போயிடலாங்க. கொஞ்சம் வியூ பாயிண்ட்டுக்கெலாம் நம்ம அங்கே போகலாம். சூப்பராக இருக்கும். ஆஹா, சூப்பராக பண்ணிட்டு போகிறோங்க மோட்டோ விளாகிங். ஜம்முன்னு பைக் ஓட்டிட்டு போயிட்டுருக்கோம். ஆஹா, ஒரு கையில் தாங்க ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ நான் ஒரு கையில் ஓட்டிடுவேன். நான் இப்போது ரெண்டு கீரில் தாங்க வச்சுருக்கேன் பைக்கை. மாடு ஜாலியாக போய்ட்டுருக்கோம். இப்போ ஃபாஸ்ட்டாக போகலாம் கொஞ்சம்.
பிரேக்கிங் பிரேக்கிங் பிரேக்கிங். ஓகே. ஆஹா. ஸோ வந்து நீங்கள் ஃப்ரண்ட் வியூ தான் பார்த்துருந்தீங்க. என் மூஞ்சை பார்க்க ஆசைப்படுவீங்க, அதனால தான் மூஞ்சை காட்டிகிட்ருக்கேன். இருங்க மூடிடுறேன். கதை போமா கதை போமா. பிரேக்ல ஒரு கால் இருக்குங்க. போதும், பிரேக்கிங் பண்ணாலே போதுங்க, தப்பிச்சிடலாம் ஈஸியா. ஆஹா. ஓகே, நம்ம இப்போ மோட்டோ விளாகிங் வியூக்குள்ளே வந்தாச்சு. ஃப்ரண்ட் வியூ ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ வந்து இப்போ நம்ம மோட்டோ விளாகிங் வியூக்குள்ளே வந்தாச்சு. கார்னரிங் தாங்க நம்ம நல்லா கற்றுக்கிட்டோங்க. இப்போ நல்லா இங்கே வேண்டாம், இங்கே வேண்டாம், இங்கே ஒரு மாதிரி இருக்குது பாருங்க ரோடு, அதனால் இங்கே வேண்டாம். ஆஹா ஆஹா ஆஹா, செம்மங்க, சரியான வியூங்க, சரியான வியூங்க. ஃபுல்லாக வளைச்சிட்டாங்க. ஆஹா, ஃபுல்லாக வளைச்சிட்டாங்க. நமக்கு எப்போயுமே ஃபன்னு தாங்க, நம்ம எப்போயுமே நம்ம ஹாப்பி மூடில் தான் இருப்போம். அப்படியே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் உங்கள்கிட்ட சொல்லி அதையும் புலம்பிடுவேன், கவலைப்படாதீங்க. கஷ்டம் வந்தால் உடனே உங்கள்கிட்ட சொல்லி புலம்பிடுவாங்க. என் கஷ்டத்தையும் தெரிஞ்சுக்கணும், ஹாப்பியும் தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். வெறும் ஹாப்பினஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா இவன் என்னடா கஷ்டமே படலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. என்ன அண்ணன் கஷ்டமே பட மாட்டாங்க, ஜாலியாக சுற்றி தான் இருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ வந்து கஷ்டமும் இருக்குது. ஆஹா, ஃபாஸ்ட்டாக வரோங்கப்பா. 50லாம் வந்து டேர்ன் பண்ணவே கூடாது இந்த ரோட்டில். வேற லெவலு. கால் தேயுதுப்பா, செம்மையாக போகுதுப்பா வண்டி. நம்ம யூமிக்கோ பார்த்து அழைச்சிட்டு போ என்ன, அப்புறம் என்ன பண்ணுவேனே தெரியாது ஒன்று. இருங்க ஃபாஸ்ட்டாக போகலாம். தண்ணி 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 தண்ணி. ஓகே ஓகே ஓகே, ஸ்லோ. ஓகே, அப்படியே போயிட்டுருக்க வேண்டியதாங்க. நம்ம நல்லா கற்றிட்டோம்ப்பா கார்னரிங். உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது நான் வளைக்கிறது, நான் ஓட்டுறது நல்லா ஃபீல் ஆகுமே உங்களுக்கு. நானும் ஃபுல்லாக சாய்ச்சி தாங்க ஓட்டுறேன். செம்மையாக சாய்ச்சிட்டாங்க. சந்து என்னை யாராவது முன்னாடி வீடியோ எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு சாய்க்கிறேன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக சாய்ச்சாச்சுங்க. ஆனால் இது வந்து சாய்ச்சி ஓட்டலாம், இந்த இடத்த சாய்க்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக. ஆஹா, ஓகே. இப்போ நம்ம ரூமுக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஃபுல்லாகவே இது டவுனுங்க, டவுன் வியூ தான் ஃபுல்லாகவே. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளோட மோட்டோ விளாக் பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் செய்யவும். உங்களோட கமெண்ட் பார்க்கும்போது தான் இன்னும் மேலும் மேலும் எனக்கு ஒரு ஆதரவாக தெரியும். ஸோ வந்து உங்களோட சஜஷன் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் பண்ணுமா, வேறு இன்னும் என்னென்ன வியூ பாயிண்ட் ஏற்றலாம், இன்னும் என்னென்ன பிளேஸ் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம லெவல் பை லெவலாக நம்ம ஏறிட்டே போகிறோம். ஸோ வந்து நம்ம இன்னும் நல்ல பெருசாக வளரணும். என் அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக எல்லாமே என்னை சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஆஹா, இதனை போல் நம் மனசும் எப்பவுமே அழகாக இருக்கணுங்க. அழகான நேச்சரை பாருங்கப்பா, செம்மையாக இருக்குப்பா வியூ பாயிண்ட்டு, செம்ம வெளிச்சமாக இருக்குது இந்த இடத்துல. ஆஹா, அங்கே பாருங்களேன், கொஞ்சம் லைட்டாக மேலே கட்டணும் பாருங்களேன். செம்மையாக இருக்குங்க. ஐயோ 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 ஐயோ, செம்மங்க, வேற மாதிரி. இங்கே ஏற்றலாங்க 80 கார்னரிங். போதும் இங்கே குறைச்சிக்கலாம், கார் வருது. அடடா, வண்டிப்பா அவங்களுக்கு 390 தான். ஆஹா, ஜாலியாக இருக்குங்க இங்கே கார்னரிங் பண்ணுறதுக்கு. செயின் ஓகே தாங்க, செயின் லூப் அடித்து 3 days ஆகுதுங்க. பரவாயில்ல, செயின் ஓகேவாக தான் இருக்குது, நோ ப்ராப்ளம். இது மேலே ஏறிட்டு அப்படியே வரணுங்க, சூப்பராக இருக்கும்.
இந்த மாதிரி ஆஃப் ரோடிங் தாங்க பண்ணோம், சூப்பராக இருக்கும். ஐயோ, பிரேக்கிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கார்னரிங் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து பேக் பிரேக் மட்டும் எப்பவுமே கரெக்டாக வச்சுக்கோங்க. ஹில் ஸ்டேஷன் சைட் பைக் ட்ரைவ் பண்ண வரீங்கன்னா பேக் பிரேக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து கார்னரிங் பண்ணால் இதான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. பேக் பிரேக் இல்லைன்னா போச்சுங்க. பேக் பிரேக் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். ஆஹா, கரெக்டாக செம்ம ஸ்கில் ஆகிடுச்சிங்க நமக்கு. பைக் ஓட்டி 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 அவ்வளோ ஸ்கில் ஆகிடுச்சிங்க நமக்கு. ஐயோ 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 ஐயோ, ரோடு சும்மா லட்டு மாதிரி இருக்குங்க, லட்டு மாதிரி. எடுத்து சாப்பிடலாம் முடியாது, ஓட்ட தான் முடியும். ஐயோ 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 ஐயோ, ஆசமாக இருக்குங்க. இந்த அழகு மாதிரி உலகத்தில் வாழும் அனைத்து மனிதர்களும் அவங்களோட உள்ளங்களும் அழகாக இருந்தால் எப்படி இருக்கும், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஆஹா ஆஹா ஆஹா, சாட்சி தாங்க ஃபுல்லாக ஓட்டுறோம் பைக்கை. 30 ஸ்பீடு தான் மெயின்டைன் பண்ணுவோம். நான் இங்கே அதிகமாக போகிறேன். இப்போ ஒரு இடத்துல ஸ்பைடர் கேமரா வச்சுருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நல்லா மாட்டியிருப்பேன். அங்கேயும் எனக்கு ஃபைன் விழும். ஃபுல்லாக டர்ன் பண்ணுறோங்க. ஹில் ஸ்டேஷன் ட்ரைவ் பண்ணி 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 நமக்கு செம்ம ஸ்கில் ஆகிடுச்சுங்க. ஆஹா, என்ன கதை போமா. ஆஹா, சாம ஒரு கார் வருதுங்க இங்கே. அது ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு கையில் ஹேண்டில் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நான் பேக் பிரேக்கிங் நல்லா கற்றுக்கிட்டேங்க. ஸோ வந்து வீலிக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி பேக் பிரேக் தாங்க. கார்னரிங் பண்ணுறது கூட பேக் பிரேக் தாங்க. இப்போ நம்ம இங்கே கிளச்சே பிடிக்க தேவையில்ல, பேக் பிரேக்கை வச்சு நம்ம மூவ் பண்ணிட்டு போனால் வரும். என்ன கொஞ்சம் பிரேக் பேட் கொஞ்சம் சீக்கிரமாக தேஞ்சிடும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஆஹா, வியூ பாயிண்ட்டை பார்த்தீங்களா இல்லையா? என் சைடில் உள்ள வியூ பாயிண்ட்டை தெரியுதா உங்களுக்கு? ஆஹா, செம்மையாக இருக்குங்க. நம்ம இப்போது கிளச் பிடிக்காம தாங்க ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ வந்து நம்ம பிரேக்கிங்கில் தாங்க ஓட்டிகிட்ருக்கேன். 2 கிலோ வச்சுப்போம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல 2 கிலோ வச்சா தான் நம்ம அந்த லாரிலாம் நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, 3 கீர் ஏற்றாச்சு. ஆஹா, செம போ. ஓகேங்க, வாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் வியூ காட்டுறேன் உங்களுக்கு. இந்த லாரி எப்படியா ஓட்ட கிடைக்கணுங்க. விளையாடான்ப்பா, போப்பா. இதெல்லாம் நம்ம பண்ண முடியாதுங்க. பண்ண முடியாதுங்களா, பண்ணலாம், பட் கொஞ்சம் சேஃப்டி முக்கியம் இல்லை. அதனால் நமக்கு நல்ல தோன்ற இடமா பார்த்து இழுத்துடலாம். ஆஹா, கீழே இறங்கி இறங்கி ஏறுறோங்க மேலே. ஐயோ, செமையாக இருக்குங்க. கார்னரிங்னா இருங்க லைட்டாக பிரேக்கிங் பின் பிரேக் அடிச்சுட்டு அப்படியே ஆரம்பிக்கணும். ஓகேண்ணா. அவங்க கை காட்டுறாங்க ஏறாதான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க கார் கொஞ்சம் பெருசாக இருக்குல்லங்க, அதனால் அவங்க ஏறானா கை காட்டுறாங்க. காரு இருங்க பார்ப்போம். நம்ம ரைடிங் கேஸ்லாம் போட்டு போனால் வேறு லெவலில் வந்துருக்குங்க. ஏற்றலாங்க, செம ரோடுங்க. இங்கே ஏற்றலாம் அழகா. பார்த்து நிதிஷே, செம்ம ஸ்கில் ஆகிட்டோங்க நம்ம. எனக்கே தெரியும், நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது என்னால். ஓகே, ஃப்ரண்ட் பிரேக் லைட்டாக தாங்க ப்ரெஸ் பண்ணோம், பேக் பிரேக் தான் அதிகமாக ப்ரெஸ் பண்ணோம் இடத்துல. ஆஹா, என்ன ஒரு அழகு, செம்ம சில்லுன்னு இருக்குங்க இடமே பார்க்க. அதேமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்புறம் விஷயம் டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வந்து உங்களோட ஆதரவை நம்மளுக்கு கொடுத்துட்டே இருங்க. ஸோ வந்து நம்ம இன்னும் பெரிய ரைட் பண்ணணும்னா உங்களோட ஆதரவு கண்டிப்பாக வேண்டும். உங்களோட ஆதரவு தான் நம்ம எங்கே வேணால் போகலாங்க. இதுக்குள்ளே எங்கே போகிறாங்கப்பா? ஸ்கூலாப்பா இது? உள்ளே ஸ்கூல் இருக்குப்பா. ஆமாப்பா, ஸ்கூல் இருக்குப்பா. பார்த்து அப்படியே ஏறிட்டு இங்கே வந்துடுவாங்க. கார் வருது பார்த்தீங்களா? நம்ம கரெக்டான டைமிங் வந்தோம் பார்த்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? பார்த்துருப்பீங்க தெளிவாக. பேக் பிரேக் வெரி 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 இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ பேக் பிரேக் லைட்டாக ஆஃப் கிளச்சுங்க. ஓகே, ஏறாதீங்க யாராவது ஏறிஇருந்தால் நம்ம கண்டிப்பாக கந்தமாயிருப்போம். நம்ம மூணார் டவுனுக்கு வந்தாச்சுங்க. ஸோ வந்து நம்ம இப்போ ரூம் போயிடுவோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடலாங்க.
ரூமுக்கு வந்துட்டு ப்ளாக் பண்ணுறேங்க. நம்ம ரூமுக்கு வந்தாச்சுங்க.